2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம். அதில் அவர் சொல்றாரு, ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதையும் உறுதியாக்கும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுகிறதில்லை. ஆபிரகாமை கர்த்தர் டைரக்டா அழைச்சதுனால அவர் பாருங்களேன், எந்த சூழ்நிலையிலையும் அவருக்குந்தான் மந்தை பெருகினது. மந்தை பெருகின இடத்துல உட்கார்ந்துடல. அவரு லோத்து போய் உட்கார்ந்து விட்டார் அந்த இடத்துல. ஆனால் ஆபிரகாமை நீங்கள் கவனிச்சு பாருங்க, அவர் செட்டில் ஆகலை எங்கேயுமே. கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு போகிறார், அந்த பாதையிலே அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அந்த அழைப்பை நம்ம உறுதியாய் நம்ம தெரிந்து கொண்டிருந்தால், என்னுடைய பிரயாணம் இன்னும் முடியவில்லை, நான் செய்து முடிக்க வேண்டிய காரியம் இன்னும் முடியவில்லை, அந்த இலக்கை நோக்கி நாம் நகர வேண்டும் என்கிற அந்த மன உணர்வு நமக்கு கிடைக்கும்.